ஆண்டவர் தான் நம்மளை உண்டாக்கினவர். நம்மளை அவர் உண்டாக்கினபடியினால் அவர் நம்மை திரும்ப உருவாக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காரு வாங்குகிறோம் அப்படின்னா அதை இப்போ சில கார்லாம் இப்போ நம்ம லோக்கல் மெக்கானிக் ஷாப்லேயே போனீங்கன்னா அந்த நட்டு போல்ட்டெல்லாம் எதாவது மாற்றி விட்டு கொஞ்சம் ஆயில்கள்லாம் எதாவது மாற்றி விட்டுருவாங்க. சில காரெல்லாம் அந்த ஸ்க்ரூவை கூட நீங்கள் கழட்ட முடியாது. அந்த ஸ்க்ரூவை கழட்டணுன்னா அவங்க ஷோரூமில் போனீங்கன்னா தான் அதை கழட்டவே முடியும். சீல் பண்ணியிருப்பாங்க. கழட்டினீங்கன்னா வாரண்டி போயிடும். சில பொருட்களில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஃபுல்லாக சீல்டு. அந்த கம்பெனிக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் அவன் மாற்றி கொடுப்பான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உடைந்து போய் இருந்தீர்கள் என்றால் மனிதன்கிட்ட போய் கொடுக்காதீங்க, இயேசு ஒன்றே உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். நான் வாழ்க்கையில் தோத்து போயிட்டேங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எந்த மனிதனிடத்திலும் திருப்பி போய் தேடாதீங்க. உங்கள் தோல்வியை இயேசுவிடம் கொடுங்கள். உங்களை உண்டாக்கின இயேசுவிடம் உங்களை தோல்வியை கொடுத்தால் உங்களுக்கு அது திரும்ப வெற்றியாக வந்து சேரும். தரித்திரமா இருக்குங்க, கடனா இருக்குங்க, இந்த கடன் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, வேலை இல்லாம இருக்கிற, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல என் வாழ்க்கைய. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் கொடுங்கள். உங்க வாழ்க்கையை நீங்க இயேசுவினிடத்துல கொடுத்தீங்கன்னா அவர் உடைக்க மாட்டாருங்க, உருவாக்குவார். இந்த மண்பானை இருக்குல்ல, டைம் கிடைக்கும் போது பாருங்க, மண்பானை செய்கிற வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா மண்பானை செய்கிறது செஞ்சிட்டே இருப்பாங்க. லைட்டாக கொஞ்சம் ஷேப்பு மாறிடும். ஷேப்பு இவர் விரும்புகிற ஷேப்பு வராது. கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு தட்டினோன்னு அந்த உள்ள போயிடுது. ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷத்தில் திருப்பி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு பாருங்க, பர்ஃபெக்டான ஷேப்பாக வந்து அழகாக வடிவமைக்கு வச்சு காய வச்சு பெயிண்ட்லாம் அடித்தா எவ்வளோ காசுக்கு விற்கிறாங்க. வெறும் மண். அவ்வளோ அற்புதமாக மண்பானையை வணைகிறார் அந்த குயவன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை இயேசு வணைந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை அழகாயிரும். ஒரு வழியா போயிட்டு இருக்கிறீங்க, அது ஒரு ப்ராசஸ். கடினமாக இருக்கலாம் வாழ்க்கை, ஆனா போங்க, சொல்றத கேளுங்க, வேற யார் கையிலேயே கொடுக்காதீங்க. அவன் சொல்றது இவன். இன்னைக்கு ஊர் உலகத்துல என்னென்னமோ ஐடென்டிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. குட்டன்றாங்க, நெட்டன்றாங்க, குண்டாகுறன்றாங்க, ஒல்லியாகுதுன்றாங்க, நீ பெரிய வீடை கட்டுன்றாங்க, பெரிய காரை வாங்குன்றாங்க, இந்த சம்பளம் பத்தாதுன்றாங்க, இந்த ப்ரொமோஷன் வராதுன்றாங்க, உனக்கு எதுவும் கிடைக்காதுன்றாங்க. எல்லாரும் அவங்க உடைய காரியத்தை உங்க மனசுல போட்டு போட்டு நீ தோல்விதான் பெறுவ, நீ கடங்காரன், உனக்கு அது வராது, இது வராது, உனக்கு வியாதி இருக்கும். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உள்ள போய் நீங்க யாருன்னு தவறா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்திலே இந்த வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறீர்கள். Receive the identity from Christ. கிறிஸ்துவனிடத்தில் இருந்து உங்கள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.